இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்கு தான் செட் பண்ண போகிறோம். என்னோட சித்தி தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களோட பேபியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக. இந்த கேக்கு செட் பண்ணுறதுக்காக நம்பாளி தான் போயிருந்தோம். சின்னையாயே வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிருந்தாங்க. மார்னிங்கே நல்ல மழையாக இருந்தனால டெக்கரேஷன் போடுறதுக்கே லேட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் போனப்போ வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சைடில் நின்று கேக்கு செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கேக் வந்து 4 kg வெனிலாவில் தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக தான் இந்த மாதிரி கேக் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஃபினிஷிங் எப்படி வரும் அப்படிங்கறத பாக்குறதுக்காக இந்த பிளேஸ்ல எல்லாம் குட்டி குட்டி லீஃப் எல்லாம் வச்சப்போ பார்க்கவே சூப்பரா இருந்தது. கேக் ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா வந்திருந்தது. நம்மளோட கேக் இப்படிதான் டேர்ன் அவுட் ஆயிருந்தது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த தெர்மோகோல் மேல கேக் தூக்கி வச்சதுமே பேலன்ஸ் இல்லாம இருந்தது. இருந்தாலுமே ஃபங்க்ஷன் முடிகிற வரை எந்த ப்ராப்ளமும் இல்லாம சூப்பரா கேக் கட்டிங்கும் நடந்துச்சு. அண்ட் சித்தி சாட்டிஸ்ஃபைடா ஹாப்பியா இருந்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் அவங்க கூட எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்து அம்மாவோட ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க. எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்றதுக்காண்டி கிளம்பிட்டோம். ஏன்னா சித்தி வந்து கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ நாங்களும் போய் சாப்பிட்டோம். எல்லாமே பக்காவாக டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ரொம்ப ஹாப்பியாக கிளம்பியிருந்தோம். எங்களை சேஃபாக வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க.